Morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la tRNA அப்படிங்கிற ஒரு heading. Okay, RNA ribonucleic acid அப்படினு சொல்லுவோம். There are three type of RNA can present. One is tRNA, another one is called mRNA. Okay, third one is called ribosomal RNA or rRNA. Okay, இங்க tRNA tRNA அப்படினாவே டிரான்ஸ்ஃபர் RNA ன்னு சொல்லுவோம். ஓகே, the tRNA otherwise called adapter molecules. tRNA இன்னொரு பேர் என்ன சார் அப்படினா அடாப்டர் மாலிக்யூல்ஸ் அப்படினு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் RNA அல்லது அடாப்டர் மாலிக்யூல்ஸ். ஓகே, இப்போ இந்த tRNA உடைய வேலை என்ன? இப்போ mRNA அப்படினா மெசஞ்சர், rRNA னா ரிபோசோமல் RNA, சிந்தசிஸ் ஆஃப் ரிபோசோம். இங்க tRNA உடைய வேலை என்ன? இப்போ tRNA ஆக்ட் அஸ் கேரியர், வெக்டர், புரோக்கர். அப்ப tRNA என்னவா செயல்படுது அப்படினு கேட்டா கேரியர். or vector. Okay, carrier, கடத்தி, vector. Okay, there is a broker. எதை சார் கேரி பண்ணுது அப்படின்னு கேட்டா மெயினா பிக்கப் அமினோ ஆசிட் ஃப்ரம் எங்க சைட்டோபிளாசம் டு ரிபோசோம். சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ரிபோசோம் கொண்டு வரது யார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய tRNA தான். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, tRNA க்கு ரெண்டு வேலை இருக்கு. tRNA உடைய ஃபர்ஸ்ட் வேலை இட் ஆக்ட் அஸ் கேரியர். எதை சார் அப்படின்னு கேட்டா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணும் ஃப்ரம் எங்க இருந்து சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் டு ரிபோசோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சைட்டோபிளாசம் டு ரிபோசோம். சைட்டோபிளாசத்துல பரவி இருக்கக்கூடிய ஸ்கேட்டர்ட் அமினோ ஆசிட்ஸை பிக்கப் பண்ணி கொண்டு வரதான் யார் அப்படின்னா tRNA. சார் இன்னொரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் இருக்கு. tRNA உடைய another work என்னன்னு கேட்டா that is a read specific code for amino acids. To read specific code. Okay, a specific code for என்ன சார் அப்படின்னா amino acids. Okay, இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா mRNA molecules. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. What are the uses of tRNA? tRNA acts as carrier, carry the amino acids from scattered cytoplasm to ribosome. Then another function to read specific code for யாருக்கு அப்படின்னா amino acids in mRNA sequence. Okay, it is called, இதெல்லாம் செய்யறதுனால it is called என்ன சொல்லுவாங்க adapter molecules. So it is called என்னவா அடாப்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ திஸ் இஸ் கால்ட் என்ன சார் அப்படிங்கறத அடாப்டர் மாலிகூல்ஸ், அதாவது இணைவு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத மெயினா என்ன வேணும், mRNA வேணும். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா tRNA வேணும், ரிபோசோம்ஸ் வேணும். எல்லாம் ஒண்ணா இணைந்தாதான் உனக்கு என்ன ஆகும்னா புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். அப்ப இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு மாலிகூல். சோ இட் இஸ் கால்ட் அடாப்டர் மாலிகூல்ஸ். tRNA acts as adapter molecules. ஓகே, இந்த டேர்ம் tRNA, the tRNA are adapter molecules அப்படின்னு ஃபர்ஸ்ட் போஸ்ட்லேட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா பிரான்சிஸ் கிரிக். One more thing. Who postulated the term tRNA? tRNA வை முதலில் போஸ்ட்லேட் பண்ணியவர் யார் சார் அப்படின்னு கேட்டா பிரான்சிஸ் கிரிக். ஓகே, தென் ஓகே இது ஒரு ஸ்ட்ரக்சர். தென் the two dimensional clover leaf model. two dimensional clover leaf model அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த clover leaf மாடலை ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ராபர்ட் கோலி. flower leaf model.
யார் சார் அப்படின்னு கேட்டா ராபர்ட் கோலே ஆர் கோலி அப்படின்னா ஞாபகம் ராபர்ட் கோலே. நான் குழுவெடுக்காக கோலின்னு சொல்றேன். கோலே, ராபர்ட் கோலே. ஓகே, என்ன சார் அந்த 2 டைமென்ஷனல் மாடல். அப்ப இந்த 2 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் கிளாவர் லீஃப் மாடல் ஆஃப் டிஆர்என்ஏ ப்ரொபோஸ்ட் பை யார் அப்படின்னா ராபர்ட் கோலின்னு சொல்லுவோம். ராபர்ட் கோலே. இப்ப இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் இது பார்ப்பதற்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்டா, கடைசியா லுக் லைக் ஏ கிளாவர் லீஃப். கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு மாதிரியே காணப்படும். சோ இட் இஸ் கால்ட் கிளாவர் லீஃப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம்னு கேட்டா, ஓகே இந்த மேக்ஸிமம் டிஆர்என்ஏ அங்க இருக்கக்கூடிய காம்பேக்ட் நியூக்ளியோடைடு காம்பேக்ட் மாலிகூல்ஸ் which look like எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டா இன்வெர்டட் எல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் டிஆர்என்ஏ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப டிஆர்என்ஏ மாலிகூலுடைய ஸ்ட்ரக்சர். Okay, that is a clover leaf model. DRNA உடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். That is a 5 prime end, 3 prime end. Okay, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வெச்சுக்கோ. இப்போ each clover leaf model ஒவ்வொரு clover leaf மாடலையும் பாத்தீங்க அப்படினா 3 ஆர்ம்ஸ் இருக்கும். Okay, கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை 3 ஆர்ம்ஸ். Okay, the first arm என்ன சார் அப்படினு கேட்டா THU அதாவது D லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. THU ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தயமின் சூடோ சைட்டோசின். ஓகேவா, சூடோ தயமின் அதாவது TCC அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ரீஜியன். ஓகே, இது ஒரு ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அமினோ அசைல் ஆர்ம். That is a middle arm அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. There are 3 arms present in the tRNA. One is called THU arm, another one is called TCC, இது ஒரு arm. Next middle arm அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சரி ஞாபகம் வச்சுக்கோ. Then next there are 3 loops are present. ஓகே, என்னென்ன லூப் சார் இருக்கு? மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமினோ அசைல் பைண்டிங் லூப். அமினோ ஆசிட்ஸ் இணையக்கூடிய ஒரு லூப் அமினோ ஆசிட் பைண்டிங் லூப் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆன்டிகோடான் லூப். இந்த எண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்னு அமினோ அசைல் பைண்டிங் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆன்டிகோடான் லூப். ஓகே, தென் செகண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா ரிபோசோமல் பைண்டிங் லூப்ஸ். எண்ட்ல ரிபோசோமல் பைண்டிங் லூப். அப்ப மொத்தம் 3 லூப். ஓகே, இதுல ஸ்மால் லம்ப் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. That is a variable loop. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது வேரியபிள் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்மால் லம்ப் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. That is a variable loop அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்ம்ஸ் அப்படின்னு கேட்டா 3. One is called THU arm, TCC arm அப்படின்னு சொல்லுவோம். Then middle arm அப்படின்னு சொல்லுவாங்க. Then loops அப்படின்னு கேட்டா 3 loops. ஒன்னு அமினோ அசைல் பைண்டிங் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தா ஆன்டிகோடான் லூப். தேர்ட் என்ன சார் அப்படின்னா ரிபோசோம் பைண்டிங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த fourth ஸ்மால் லம்ப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இட் இஸ் கால்ட் வேரியபிள் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல DHU. அப்ப DHU னா என்ன மீனிங்? வாட் இஸ் மீன் பை DHU? அந்த அப்ரிவியேஷன் என்ன? டைஹைட்ரோயூரிடின். டைஹைட்ரோ. ஓகே, அப்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கோ. டைஹைட்ரோயூரிடின்
அதே மாதிரி டி சை சின்னு சொன்னேன். டி மீன்ஸ் என்னங்கிற தைமிடின், இந்த இடத்துல சை சூடோ யூரிடின். இது என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய சிஸ்டோடின் ஆர் சைட்டோடின் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் சிஸ்டோடின் சொல்லுவோம். சிஸ்டோடின், சிஸ்டோடின் ரீஜியன். ஓகே, அப்ப இது ஒரு சைடு சார். தென் நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஆண்டிகோடான் இருக்குல்ல, ஆண்டிகோடான். இப்ப இந்த ஆண்டிகோடான் என்ன சார் பண்ணுது, இப்ப இந்த ஆண்டிகோடான் பேர் வித் கோடான் ஆஃப் mRNA, that is mRNA 5 prime and 3 prime and இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சார் அப்படின்னா mRNA. ஓகே, குவானைன் அப்படின்னா சைட்டோசின், யுராசில், யுராசில். இப்ப மேக்ஸிமம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இது tRNA ல இருக்கிறது ஆண்டிகோடான், mRNA ல இருக்கிறது யார் சார் அப்படின்னு கேட்டா கோடான். அப்ப the ஆண்டிகோடான் pair with கோடான் in mRNA sequence. இது எதை சார் என்சூர் பண்ணுது அப்படின்னு கேட்டா, கரெக்ட் அமினோ ஆசிட்ஸ் இன்கார்பரேட்டட் இன்டு தி இங்க குரோவிங் பாலிபெப்டைட் செயின், சரியான அமினோ அமிலங்கள் பொருந்தி அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிபெப்டைடோட வளர்ச்சியை உறுதி செய்வதாக இந்த இணைவு தான். அண்டர்ஸ்டாண்டா சார்? அண்டர்ஸ்டாண்ட் நாட் சார்? tRNA ல இருக்கிறது ஆண்டிகோடான், mRNA ல இருக்கக்கூடிய கோடான். அப்ப இந்த ஆண்டிகோடான் அண்ட் கோடான் என்ன ஆகுது, பேரிங் ஆகுது. ஓகே, பேரிங் ஆகி உனக்கு என்ன ஏற்படும், கரெக்ட் அமினோ ஆசிட்ஸ். அப்ப கரெக்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து இன்கார்பரேட்டட் பண்றது, இணைப்பது இன்டு எங்க குரோவிங் பாலிபெப்டைட், குரோவிங் பாலிபெப்டைட் செயினை உருவாக்குறது எது சார் அப்படின்னா இதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டிஃபரண்ட் ரீஜியன்ஸ், 4 டிஃபரண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் ரீசன் என்ன சார், அங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டாண்டர்ட் tRNA ஆர் இந்த 2 ஸ்டாண்டர்ட் RNA என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, that is a formed during folding process. folded அப்படியே மடியும் போது உனக்கு எத்தனை ரீஜன் தெரியுது, 4 டிஃபரண்ட் ரீஜியன். அங்க இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்ட் RNA folded ஆகும்போது 4 டிஃபரண்ட் ரீஜியன்ஸ் இங்க ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இங்க என்ன ஏற்படுது சார், இங்க மாடிஃபைட் ஆஃப் பேசஸ், நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து மாறுபடும். ஓகே, அப்ப மடியும் போது உனக்கு என்ன ஏற்படலாம், நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து பாத்தா மாறுபடுது இல்லையா. அப்ப இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் மாறுபடுவது எஸ்பெஷலி காமன் இன் tRNA. tRNAவுக்கு இது புதுசு கிடையாது, சாதாரணமானது. ஏன் உஃபுல் ஹைபாதிசிஸ் பார்த்தோம்ல, உஃபுல் ஹைபாதிசிஸ், ஊசலாட்டம். ஓகேவா, தேர்ட் நியூக்ளியோடைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வேணுமாலும் ஃபார்ம் ஆகலாம், சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா. பட் இருந்தாலும் உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு, கோடான் ஃபார்மேஷன் இருந்தது, அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் எல்லாம் இருந்தது. சோ அதனால இங்க வந்து பாத்தா பேஸ் பேர் சேஞ்சஸ் ஆகிறது. இங்க மாடிஃபைட் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர் எஸ்பெஷலி என்ன சார் அப்படின்னா இது காமன் இன் tRNA. ஏன்னா உஃப்லிங் பிட்வீன் யாருக்கு இடையில, ஆண்டிகோடான் அண்ட் கோடான், ஆண்டிகோடானுக்கும் கோடானுக்கும் இடையில். இது எதை அலோவ் பண்ணுது அப்படின்னு கேட்டா, some tRNA molecules to read more than one codon. ஒன்றுக்கு மேற்பட்ட கோடான்களை யார் ரீட் பண்றா அப்படின்னா tRNA ரீட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இத ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA. ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், கண்டினியூவா பாருங்க. இப்ப ரெண்டு ஒரே டைம் சொல்லிரும் பாரு. இப்ப tRNA டிரான்ஸ்ஃபர் RNA அதர்வைஸ் கால் அடாப்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அடாப்டர் மாலிகூல்ஸ் tRNA ஃபர்ஸ்ட் போஸ்டேட் பண்ணவர் யாரா, பிரான்சிஸ் கிரிக். ஓகே, tRNA உடைய மெயின் யூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு, ஒன்னு கேரியர், ரெண்டு ரீட் தி ஸ்பெசிபிக் கோட் ஃபார் யாருக்கு சார் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் mRNA. ஓகே, இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் ஓகேவா, இது கிளாவர் லீஃப் மாடலை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணவர் யாரா, ராபர்ட் கோலே. ஏன் இது வந்து கிளாவர் லீஃப் மாடல் அப்படிங்கிறது, that is resembling for clover leaf, so it is called clover leaf model. ஓகே, இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட்லி வந்து ஒரிஜினலா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா, இதனுடைய காம்பாக்ட் ஆஃப் tRNA to form inverted L shape அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயினா 3 ஆர்ம்ஸ் இருக்கு, ஒரு ஆர்ம் THU ஆர்ம், தென் T psi pseudo psi அப்படின்னு சொல்லுவோம், ஆர் psi C ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, தென் மிடில் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே லூப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 லூப்ஸ் இருக்கு.
ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் அமினோ அசைல் பைண்டிங் லூப். அமினோ அசைல் பைண்டிங் லூப் அப்படின்னா அமினோ அசைட்ஸ் பைண்ட் ஆகக்கூடிய பகுதி. ரெண்டு ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிபோசோமல் பைண்டிங் லூப், ரிபோசோம் இணையக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இங்க அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு இருக்கு லம்ப் ரீஜன், தட் இஸ் a small lump, that is a variable region அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஆன்டிகோடான் அண்ட் கோடான் பேரிங். ஓகேவா? இது எதை சார் என்ஷூர் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய கரெக்ட் அமினோ ஆசிட்ஸ் incorporated into the growing polypeptide chain அப்படின்னு சொன்னோம். இது 4 டிஃபரண்ட் ரீஜன்ஸ் ஏற்படுது. பிகாஸ் ரீசன் என்னன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராண்ட் RNA என்னவா ஃபோல்டட் ஸ்ட்ரக்சர் ஆகும்போது ஃபார்ம் ஆகும். அப்ப இதனுடைய பேஸ் பேர் தான் சேஞ்சஸ் ஆகுது. இப்ப இது பேஸ் பேர் சேஞ்சஸ் ஆகுது, இதுக்கு புதுசு கிடையாது. ஏன் உஃபுல் ஹைபோதீசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய உஃபுல் பேசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்பெஷலி ஓகே பிட்வீன் யாருக்கு இடையில ஆன்டிகோடான் அண்ட் கோடானுக்கு இடையில இருந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா டு ரீட் ஃபார் மெனி கோடான்ஸ் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.